ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக குழு குழுன்னு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம் அப்படின்னாலே முதல் சாய்ஸ் எல்லாத்துக்குமே வெனிலா ஐஸ்கிரீம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த வெனிலா ஐஸ்கிரீமை வீட்லேயே நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அடுப்பில் வச்சு நல்லா கெட்டியாக ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு விஸ்கோ இல்லைன்னா ஸ்பேச்சுலாவோ வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊற்றிருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் டபுளாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் நம்ம 3 to 4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு திரிஞ்சு போகாமல் இருக்கும். இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். நம்ம சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னும் கூட இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரல. இதை இன்னும் நம்ம 1 நிமிஷம் போல் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃப் பீக் வருது. இப்போ நம்ம பீட் பண்ணுறதை நிறுத்திக்கலாம். இப்போது நம்ம இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சுகரும் சேர்த்துருக்கறதுனால இந்த அளவுக்கு நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் போதும். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. எந்த பிராண்ட் வேணுனாலும் நம்ம விருப்பத்துக்கு வாங்கிக்கலாம். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் பீட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 1 நிமிஷம் போல் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 10-12 மணி நேரம் வச்சா நல்லா செட் ஆகிடும். நம்ம எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு ஒரு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு மேலே லிட்டு போட்டு மூடிட்டு வச்சிடலாம். இப்போது நான் 8 மணி நேரத்துக்கு பின்னாடி நான் எடுத்திருக்கேன். நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஸ்கூப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெனிலா ஐஸ்கிரீம் கூட ஜாமுன் வச்சு சர்வ் பண்ண போகிறேங்க. வெனிலா ஐஸ்கிரீமுக்கு ஜாமுன் அவ்வளோ சூப்பரான காம்பினேஷன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சர்வ் பண்ணியாச்சு. கூடவே ஜாமுனையும் சேர்த்துக்கலாம். ஜாமுனையும் சேர்த்துட்டு நம்ம வேணும்னா சுகர் சிரப்பும் கொஞ்சம் சேர்த்துனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஜாமுன் ஊறின அந்த சுகர் சிரப் அந்த ஜாமுனோட ஸ்மெல்லோடு இருக்கிறப்ப நமக்கு ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். இதே அளவுகளை வச்சு நீங்களும் வீட்டில் வெனிலா ஐஸ்கிரீம் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.